Friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு set languageல exercise 1.2ல நம்ம 6 sum பார்க்கலாம். If s is equal to square, rectangle, circle, rhombus, triangle கொடுத்திருக்காங்க. List the elements of the following subset of s ன்னு கேட்டிருக்காங்க. So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு பேசிக்ஸ் வீடியோ உங்களுக்கு லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். So subsets, ப்ராப்பர் சப்செட், பவர் செட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேசிக்ஸ் வீடியோ இருக்கு. அது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்த்துங்க. அது பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்செட்டோட கான்செப்ட் என்னன்னு நல்லா புரியும். ஓகேங்களா? சோ இப்போ சப்செட் ஆஃப் எஸ்னா என்ன ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ சப்செட்னா இந்த செட்டை தாண்டி நம்ம வெளியே போக கூடாது. ஓகேங்களா? சோ நம்ம பண்ற ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த செட் குள்ள தான் இருக்கணும். அதாவது இந்த செட் குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இங்க ஆன்சரே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The set of shapes which have 4 equal sides. So எந்தெந்த ஷேப்ஸ் எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, ஸ்கொயருக்கு வந்து 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு 4 ஈக்குவல் சைட்ஸ் இல்ல 4 சைட்ஸ் இருக்கு ஆனா ஈக்குவல் சைட்ஸ் கிடையாது, சர்க்கிளுக்கு சைட்ஸே கிடையாது, ரோம்பஸ்க்கும் 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் தான் இருக்கு. சோ ஸ்கொயர் இப்படி இருக்கும், ரோம்பஸ் வந்து இப்படி இருக்கும். சோ நம்மளோட ஆன்சர் என்ன, இங்க வந்து பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ். ஓகேங்களா? இதுதான் இதோட சப்செட். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான சப்செட். இப்போ the set of shapes which have radius. சோ எந்த ஷேப்புக்கு ரேடியஸ் இருக்கு, சர்க்கிளுக்கு மட்டும் தான் ரேடியஸ் இருக்கு. அதனால நான் இங்க சர்க்கிள்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? Second one cancel. Third, the set of shapes in which the sum of all interior angles is 180 degree. So எந்த ஷேப்புக்கு all interior angles 180 degree வரும், ட்ரையாங்கிள் தான் வரும். So எங்க 60 degree ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 60 degree, இது ஒரு 60 degree. So 60 plus 60 plus 60 உங்களுக்கு 180 degree வரும். So நம்ம இந்த செட் வச்சு தான் ஆன்சர் பண்ணனும். So ட்ரையாங்கிள் மட்டும் தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the set of shapes which have 5 sides. சோ எந்தெந்த ஷேப்புக்கு 5 sides இருக்கு, பென்டகனுக்கு 5 sides இருக்கு. ஆனா இங்க நமக்கு இந்த செட்ல பென்டகன் கொடுக்கல. சோ நம்ம செட்டை தாண்டி நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம எம்டி செட் போடுறோம். ஏன் எம்டி செட் போடுறோம்னா எம்டி செட் இஸ் a subset of all sets. இப்போ நீங்க இந்த மாதிரி எந்த செட் கொடுத்தாலும் எம்டி செட் வந்து அதோட ஒரு சப்செட்டா நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் வந்து பேசிக்ஸ் வீடியோல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஏன் எம்டி செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை அட்ரஸ் பண்றதுக்காக தான். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்மளால எந்த ஆன்சருமே எழுத முடியாது இல்லையா? அதனால நம்ம எம்டி செட் எழுத முடியுது. அதனால இந்த மாதிரி கண்டிஷன் அட்ரஸ் பண்றதுக்காக தான் ஒரு எம்டி செட் வந்து எல்லா செட்ஸ்க்கும் ஒரு சப்செட்டா இருக்கு. சோ இப்போ 7 சம் பார்க்கலாம். If A is equal to set A is equal to A, இங்க இதுக்குள்ள செட் பிராக்கெட்டுக்குள்ள மறுபடியும் A, B ஒரு செட் கொடுத்திருக்காங்க. Write all the subsets of A. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதணும். அதாவது நம்ம எல்லா சிச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி எழுதணும். உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்செப்ட் எடுத்து சொல்லிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ சப்செட்ஸ் ஆஃப் A என்னன்னா, சோ எம்டி செட் ஃபர்ஸ்ட் நம்ம மேண்டேட்டரியா எழுதிரணும். ஏன்னா எம்டி செட் எல்லா செட்டுக்கும் ஒரு சப்செட். இதுக்கு முன்னாடி சம்லயே பார்த்தோம். சில क्वेश्चंस அட்ரஸ் பண்றதுக்கு எம்டி செட் அது ஆன்சர் நல்லா வரதுக்கு எம்டி செட் தான் நம்ம போட்டாகணும். அதனால எம்டி செட் வந்து ஒரு சப்செட், எல்லா செட்டுக்கும் ஒரு சப்செட்டா உங்களுக்கு வரும். அதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு எலிமெண்ட் தனித்தனியா ஒரு சப்செட்டா எழுதணும். A தனியா ஒரு சப்செட் வரும். அதுக்கு அப்புறம் A, B ஒரு தனியா சப்செட்டா வரும். ஓகேங்களா? இங்க பாய்ஸ் எழுதிருப்பேன், நான் கேர்ள்ஸ் எழுதிருப்பேன். அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டையே ஒரு சப்செட்டா நம்ம எழுதலாம். சோ B இதுவே ஒரு சப்செட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் பேசிக்ஸ் வீடியோல. சோ அதுக்கான ஃபார்மேஷன் தான் இது. சோ இந்த செட் வச்சு இந்த சப்செட் இவ்ளோ பாசிபிலிட்டிஸ் வரும். இதை தாண்டி நம்ம எதுவுமே வெளியே போக கூடாது இல்லையா? சோ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பாசிபிள். இதை தாண்டி நம்ம எழுதக்கூடாது. இதை வச்சு நம்மளால எவ்வளவு क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியுங்கிறது தான் இந்த சப்செட்டோட கிரியேஷன். ஓகேங்களா? சோ இப்போ 8 சம் பார்க்கலாம். Write down the power set of the following sets கேட்டிருக்காங்க. So power setங்கிறது என்னது? Power set is the set of all the subsets. So power set எவ்வளவு number of elements ஒரு power setல இருக்குன்னு பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேசிக்ஸ் வீடியோல, இருந்தாலும் ரிமைண்ட் பண்றேன். So இப்போ n of A is equal to டோட்டலா m எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா so n of p of a number of elements in the power set will be 2 power m. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இப்போ இங்க எவ்வளவு இந்த செட் எடுத்துக்கோங்க. A is equal to A, B ன்னு இருக்கு. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ இங்க n of A is equal to 2 ன்னு இருக்கு. சோ n of பவர் செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வரும்? 2 power 2 வரும். சோ டோட்டலா 4 சப்செட்ஸ் வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு A is equal to A, B க்கு என்னென்ன பாசிபிள் சப்செட்ஸ் வரும்?
ஸோ என்ன எம்டி செட் நமக்கு தெரியும், எம்டி செட். அதுக்கப்புறம் சிங்கிள் எலிமெண்ட் ஒரு செட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பி ஒரு செட்டு, அதுக்கப்புறம் A, B ஒரு செட். ஸோ டோட்டலா வந்து 4 செட்ஸ் இருக்கு. 1 2 3 4 4 சப்செட்ஸ் இருக்கு. நமக்கு 4 சப்செட்ஸ் இருக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு சப்செட்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பவர் செட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனும்னா பவர் செட் ஆஃப் A is equal to இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டா அதுதான் பவர் செட் ஆஃப் A. ஓகேங்களா? சோ பவர் செட் இஸ் தி செட் ஆஃப், அதாவது செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிராக்கெட் குள்ள போட்டோம்னா அந்த செட் தான் வந்து பவர் செட். அது P of A ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பவர் செட் வந்து n of P of A வரும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் அது வந்து n of A. அதாவது நம்பர் n போட்டாவே அது நம்பர்னு உங்களுக்கு அட்ரஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ B செகண்ட் क्वेश्चन B ல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? B ல 1 2 3 கேட்டிருக்காங்க. இங்க 1 2 3 இருக்கு. சோ n of B எவ்வளோ? n of B is equal to 3 இருக்கு. சோ n of P of B எவ்வளோ உங்களுக்கு வரும்? n number of elements in the power set will be 2 power 3 that is equal to 8. So total 8 subsets நமக்கு வரணும். சோ என்னென்ன காம்பினேஷன் வருதுன்னு பார்த்துலாம். பவர் செட் ஆஃப் B நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எடுத்தோனே எம்டி செட் எழுதிருங்க. எம்டி செட் அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 இது மூணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மூணுத்தையும் எழுதிருங்க. 1 2 3 1 2 3 இது ஒரு செட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இப்போ எவ்வளவு செட்ஸ் வந்துருச்சு? 1 2 3 4 5 செட்ஸ் வந்துருச்சு. இன்னும் 3 செட்ஸ் நமக்கு கிடைக்கணும். டோட்டலா 8 வரணும் இல்லையா? சோ இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன் இருக்கு. 1 2 ஒரு செட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 3 ஒரு செட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 3 ஒரு செட் கிரியேட் பண்ணிடலாம். சோ இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ்லயும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 சப்செட்ஸ் நமக்கு வந்துருச்சு. நமக்கு தேவையான பவர் செட் இதுதான். சோ பவர் செட் இஸ் தி செட் ஆஃப் ஆல் தி சப்செட்ஸ். சோ இப்போ third subdivision பார்க்கலாம். D is equal to P Q R S ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in D is equal to 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in the power set எவ்வளவு பவர் செட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 power 4. சோ 2 power 4 உங்களுக்கு என்ன வரும்? 2 into 2 into 2 into 2 that is equal to 16. சோ டோட்டலா நமக்கு 16 சப்செட்ஸ் வரணும். சோ பவர் செட் ஆஃப் D நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? சோ எதுக்கு இந்த 16 கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதுவும் மிஸ் அவுட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான். இது கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. டைரக்டா நீங்க பவர் செட் எழுதினாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து எல்லா காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எம்டி செட் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அதை எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதணும் இல்லையா? P Q R அப்புறம் S தனித்தனியா எழுதிருங்க. ஒவ்வொரு செட்டா சப்செட்டா எழுதிருங்க. அதுக்கப்புறம் மொத்தமா P Q R S இது மொத்தமா ஒரு சப்செட். அதுக்கப்புறம் காம்பினேஷன் போடணும் இல்லையா? 2 2 காம்பினேஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் 3 3 காம்பினேஷன் எழுதிக்கலாம். சோ 2 2 காம்பினேஷன் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் P Q போடுங்க. அப்புறம் P R P யும் R யும் கம்பைன் பண்ணிக்கலாம். அப்புறம் P யும் S யும் கம்பைன் பண்ணிக்கலாம். P யும் S யும் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ Q ஓட ஆரம்பிங்க. P QP ஆல்ரெடி இங்க நமக்கு பேர் ஆயிடுச்சு. சோ Q R போங்க. நெக்ஸ்ட் Q R அப்புறம் Q S Q S. சோ இங்க ஆர்டர் மாறுதுன்னு நமக்கு ஆர்டர் பார்க்க வேண்டியது இல்ல. ஜஸ்ட் இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆனா போதும். ஆர்டர் நமக்கு முக்கியம் கிடையாது. சோ இப்போ Q R and S முடிஞ்சு. இப்போ R எடுத்துக்கோங்க. R வந்து ஆல்ரெடி P கூட Q கூட பேர் ஆயிடுச்சு. இங்க P கூட இருக்கு, இங்க Q கூட இருக்கு. சோ இப்போ R வந்து S கூட மட்டும் தான் பேர் ஆகும். R, S. சோ இப்போ S க்கு வந்தீங்கன்னா S ஆல்ரெடி P Q R கூட பேர் ஆயிடுச்சு. இங்க பாருங்க S வந்து P கூட பேர் ஆயிடுச்சு, Q கூட R கூட மூணு கூடயும் பேர் ஆகி முடிஞ்சு போச்சு. சோ இப்போ அடுத்த காம்பினேஷன் என்ன? 3 digits எடுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் P ய ஒமிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் QRS எழுதிங்க. P ய விட்டுருங்க. QRS இது ஒரு பேர் பாசிபிலிட்டி இருக்கு. அப்புறம் Q எலிமினேட் பண்ணிருங்க. Q ய விட்டுட்டு PRS எழுதிருங்க. அதுக்கப்புறம் R ய விட்டுருங்க. R ய விட்டா உங்களுக்கு PQS வரும். PQS அதுக்கப்புறம் S ய விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு PQR வரும். PQR. சோ இது ஈஸியா ஒவ்வொரு எலிமெண்டா எலிமினேட் பண்ணா நீங்க ஈஸியா இந்த 3 செட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு 16 செட்ஸ் வந்திருக்கு சப்செட்ஸ் செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. எஸ், ஆல் 16 செட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ பவர் செட் ஆஃப் D க்கு ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th क्वेश्चनல
என்ன கேட்டிருக்காங்க E is equal to empty set னு கேட்டிருக்காங்க. So empty setனா உங்களுக்கு உள்ள எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 0 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? So m is equal to 0. அதாவது n of E is equal to 0 வருது. அப்போ n of P of E, அதாவது number of elements in the power set will be 2 power 0. So 2 power 0 is equal to anything to the power 0 வந்து உங்களுக்கு 1. So ஒரே ஒரு subset உங்களுக்கு வரும். அந்த subset என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த subset வந்து ஒரு empty set. So எல்லா செட்டுக்கும் empty set ஒரு சப்செட்டா இருக்கும். இங்க empty set மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சப்செட். So உங்களுக்கான பவர் செட் ஆஃப் E வந்து உங்களுக்கு ஒரு empty set தான் கிடைக்கும் பவர் செட்க்கு. ஓகேங்களா? So இந்த வீடியோல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.